கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவன் தாமே நம்முடைய ஆயுச நாட்களில் கூட்டி கொடுத்து இந்த நாளையும் நாம் காணும்படியாக செய்திருக்கிறார். அவருக்கு அவருடைய குமாரன் மூலமாக இந்த ஒரு கூடுகையின் மூலமாக நாம் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் ஏறெடுத்துக் கொள்ளலாம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் எத்தனாவது சாப்டர் அப்படின்னு சொல்லி நீங்களா ஞாபகம் வச்சுக்கிறதே கொஞ்சம் கடினமான விஷயந்தான். ஏன் அப்படின்னா, கொஞ்ச காலப்பகுதியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த 6th வால்யூம் மெடிடேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவருடைய குமாரனுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த நினைவு கூறுதல் நாளுக்காக நம்மளை தயார்படுத்தி கொள்றதுக்காக நம்ம அநேக பாடங்களை கேட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ தேவன் மிகவும் ஆசீர்வாதமாக நமக்கு அந்த நினைவு கூறுதல் நாளை நடத்தி கொடுத்தார். அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே விசுவாசிச்சிருப்போம். ஸோ நம்ம தொடர்ந்து தியானத்திலையும் இருந்திருப்போம் இந்த வாரம் அப்படிங்கிறதையும் விசுவாசிக்கிறோம். அப்போது கடைசியாக நடந்த இந்த ஒரு புது சிருஷ்டியினுடைய கிளாஸில் நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10வது அத்தியாயம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நம்ம புது சிருஷ்டியினுடைய ஞான ஸ்நானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், பேப்டிசம் ஆஃப் நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிளாஸ் பார்த்துருந்தோம். அதை கொஞ்சம் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கும் மறந்துருக்காது அப்படின்ற விசுவாசத்தில் போகிறேன். எப்படி இந்த ரிவிஷன் கேள்வி பதிலாக வச்சுக்கலாமா, இல்லை நான் சொல்ல நீங்கள் கேட்க, திரும்பி நான் சொல்ல நீங்கள் கேட்க அப்படி கொண்டு போகலாமா? நீங்கள் கான்ஃபிடென்ட்னா கேள்வி பதிலாக வச்சுக்கலாம். இல்லை உண்மையிலுமே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நானே ஸ்லைட் போட்டு ஒன்றும் நான் சொல்லிடுவேன். எப்படி போகலாம்? கேள்வி பதில் வேணும்னு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் சிஸ்டர், இல்லையா? என்ன வேணும்? கேள்வி பதில். அவ்வளோ கான்ஃபிடென்ட் இல்லையா? இதே மாதிரி 9th சாப்டரில் வர முடியும் போது இருந்த 8 சாப்டரோட பேர் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அப்பயே உங்களுடைய கான்ஃபிடென்ட்டை நான் பார்த்தேன். இருந்தாலும் நம்ம அதுதான் மறந்துடக்கூடாது. இந்த புது சிருஷ்டியினுடைய இந்த ஒரு புஸ்தகம் இருக்கு இல்லைங்களா, இந்த 6th வால்யூம் மெடிடேஷன் அப்படிங்கிறது எந்த அத்தியாயம் படிக்கிறோமோ அந்த அத்தியாயத்தை மட்டும் அந்த காலப்பகுதியில் மட்டும் மைண்டில் வச்சுக்கூடாது. நம்ம என்றைக்குமே ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் என்னென்ன படித்தோம் அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த புது சிருஷ்டியினுடைய ஞான ஸ்நானம் குறித்து பேசும் பொழுது போன வாரம், அதாவது அந்த லாஸ்ட் கிளாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானே ஒரு சில பாயிண்ட்டை எப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, ரசல் பிரதர் எக்ஸாம்பிள் கோட் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ஒரு குழந்தை மரிக்கும் தருவாயில் இருக்கும், அந்த குழந்தை மறிச்சிருக்குமா மறிச்சிருக்காதா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்காமையே நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அது எப்போ எனக்கு கிளியராக புரிஞ்சதுன்னா, நான் பேசின சப்ஜெக்டை அகெயின் நானே கேட்கும் பொழுது எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்தது. ஸோ அதனால் தப்பில்லை மறக்கிற விஷயம், ஆனால் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும் என்றைக்குமே, அதை விட்டுறக்கூடாது. அப்போது உங்களுக்கெல்லாம் சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரிவிஷன் ஸ்லைடே போட்டுடுறேன், சரிங்களா? ஸோ காலம் குறைவாக இருப்பதனால, அப்போ போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிற முதல்ல ஒரு விஷயத்தை யோசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு 2 முக்கியமான அடையாளங்கள் கொடுத்தாரு. அகைன் மெமரியலுக்குள்ளே இருக்கக்கூடிய அடையாளங்கள் 2 அடையாளங்கள் பேசலை, ஜென்ரலாக 2 அடையாளங்கள் கொடுத்தாரு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா ஞானஸ்நானம், அதுக்கப்புறம் இன்னொன்று நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் நம்முடைய ரசல் பிரதர் எழுதியிருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மெடிடேட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம கவனித்தோம் அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ மண்டலத்தில் ஞானஸ்நானம் அப்படின்னா அவங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், விசுவாச குலைச்சல் ஏற்படும் கடைசி காலத்தில். ஸோ அந்த விஷயம், அந்த வசனத்துக்கு ஏற்ப எந்த அளவுக்கு ஞானஸ்நானம் பற்றின விசுவாசங்கள் இந்த உலக பிரகாரமான மக்கள்கிட்டையும் இந்த கிறிஸ்துவ மண்டலத்திலையும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கு, ரொம்ப கரப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அந்த பேபி பேப்டிசம் இருக்கு இல்லையா, இன்ஃபேண்ட் பேப்டிசம் அப்படிங்கிற விஷயம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படலை. அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம். ஏன் குழந்தை ஞானஸ்நானம் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படலை, அந்த குழந்தை ஞானஸ்நானத்தில் இருந்த சடங்குகள், ட்ரெடிஷன்ஸ் என்னன்றதை பார்த்தோம். நம்ம கூட பார்த்தோம் இல்லைங்களா, ஆதிகால சபைகளில் யோவானுக்கு அடுத்தது வரும்பொழுது அப்படியே காலப்பகுதி தாண்டி போக 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 கிபி 300களுக்கு பின்னாடி போக போக ஒரு ப்ரொசீஜரல் ட்ரெடிஷ்னல் பேப்டிசம் உருவாக ஆரம்பிச்சது இல்லைங்களா? அதை கூட ரசல் பிரதர் ஒரு 18 பாயிண்ட்ஸ் போட்டிருப்பார். என்ன மாதிரியான ஞான ஸ்நானம் அப்படிங்கிற விஷயத்தில் என்ன மாதிரியான ஒரு
அபத்தமான விஷயங்கள்லாம் வந்து நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? துப்புறது, பேப்டிசம் எடுக்கும் பொழுது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் கொண்டு வர்றது, அபிஷேகம் பண்ணுறது, அதே நேரத்தில் அவங்கள வந்து பேப்டிசம் எடுக்கிற வரைக்கும் சர்ச்சுக்கு வெளியில் வைக்கிறது, எடுத்ததுக்கப்புறம் அந்த பரிசுத்தாலயத்துக்குள்ளே கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி அதில் அந்த பேப்டிசம் கொடுக்குறவங்களுடைய சடங்காச்சாரங்கள், அப்புறம் ஒருவர் மரிக்கும் தருவாயில் இருந்தால் அவங்களுக்கு என்ன சடங்குகள் பண்ணுறாங்க, இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்கங்கிறத முதற்கொண்டு நம்ம பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து ரிஃபர்மேஷனுக்கு, புரட்சிகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். இப்படி இவங்க செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய ரிஃபார்மர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், ரிஃபர்மேஷனுக்கு அப்புறமும் என்ன இருந்தது? ஞானஸ்நானத்தில் ஒரு கிளாரிட்டி இருந்ததா? கிளியராக வசனத்தின் அடிப்படையில் யாராவது அந்த தாற்பயம் புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆர்சியில் இருக்கிறவங்க செய்கிறது எல்லாமே தப்புன்னு சொல்லி பின்னாடி வந்து ரிஃபார்மரிஸ்ட்ஸ் வந்து சொன்னாலும் அவங்களுமே என்ன தான் பண்ணிடுறாங்க, அந்த கருப்பொருள் அவங்களுக்கு மாறலை. முழுக்கு ஞானஸ்நானம்ங்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது, தெளிப்பு ஞானஸ்நானம்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதில் இவங்களுக்குள்ள அந்த செய்முறைகளில் பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. நம்ம லாஸ்ட் கிளாஸ் கூட பார்த்துருப்போம் இல்லைங்களா? முன்னாடி முங்கி ஞானஸ்நானம் எடுக்கணுமா இல்லை பின்னாடி முங்கி ஞானஸ்நானம் எடுக்கணுமா? அப்போ அந்த ஞானஸ்நானத்தில் என்ன அர்த்தம் சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கல, அதை செய்கிற ப்ரொசீஜர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவங்களும் என்ன பண்ணிடுறாங்க, பின்னாடி வரக்கூடிய அந்த காலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இன்னொரு வகுப்பாரும் அவங்களும் வந்து தப்பான ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் டிசைபிள்ஸ் விசஸ் பேப்டிஸ்ட், இதுதான் அந்த நம்ம ரெண்டு குரூப்பினுடைய டிஃப்ரென்சியேஷன்ஸ் பார்த்தோம். ஒரு சாரார் என்ன பண்ணுவாங்க, ஞானஸ்நானம் எடுத்தாலே பாவங்கள் எல்லாமே கழுவப்பட்டதுன்னு விசுவாசிப்பாங்க. ஒரு சில சாரார் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஒரு சில சாரார் என்ன சொல்லுவாங்கன்னா, முழுகி தான் ஞானஸ்நானம் எடுக்கணுவாங்க. ஒரு சில பேர் இல்லை, முழுக தேவையில்லை அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அண்ட் இதுக்கு வசனங்களும் வந்து கோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுலேயுமே வந்து எத்தனை டைம் முங்கி எந்திரிக்கிறாங்கன்றதுலேயும் ஒரு பிரிவினைகள் இருந்தது. ஒரு தடவை முங்கி எந்திரிக்கிற குரூப் ஒன்று, 3 தடவை முங்கி எந்திரிக்கிற குரூப் ஒன்று. ஏன் 3 தடவை? பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரீசனபிளாக வேற கொண்டு போகிறாங்க. ஏன்னா அப்போ தான் மக்கள் வந்து அதை நம்புவாங்க அப்படிங்கிறதுனால அதை ஒரு சடங்கு மாதிரி அதை ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி ஒரு சில வசனங்கள் வந்து ஸ்லைடில் இருக்காது, வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா, பேப்டிசம் இன்டு கிரைஸ்ட் டெத். அப்போது புது சிஷ்யனுடைய ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த ஒரு அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஞானஸ்நானம் பற்றின உலக பிரகாரமான மக்களிலும் இந்த கிறிஸ்துவ மன்றத்திலும் இருக்கக்கூடிய அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய புரிதல்கள் குறித்து பார்த்தோம் இது வரைக்கும் இல்லைங்களா. அப்போது இதுதான் ஞானஸ்நானமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, யாரும் ஆக்சுவலி வேதாகமத்தில் வந்து ஞானஸ்நானத்தில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவானும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் வந்து கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அப்படி கொடுக்கல இல்லைங்களா. இப்போது நம்ம உலக பிரகாரமான ஜனங்கள் ஞானஸ்நானம் பற்றி ஒரு ஐடியா வச்சுருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் எந்த வசனத்துலேயும் நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வந்து நம்ம வாசிச்சிடலாம். ரோமர் 6, 3 முதல் 5. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5. கிறிஸ்து இயேசுக்களாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம பாடமே எந்த ஒரு 3 வசனத்தை ஒட்டி தான் போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களுக்கு ஒட்டி தான் நம்ம போக போகுது. அப்போ அதை ஒரு டைம் மட்டும் நானே வாசிச்சிட்றேன். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் நாம் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் பார்க்கக்கூடிய அந்த கோர் வேர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பதில் இதுதான். உலக பிரகாரமான மக்கள் ஞானஸ்நானம் குறித்து என்னென்ன கருத்துக்கள் வேணால் வச்சிருக்கலாம், என்னென்ன சிந்தனைகள் வேணால் வச்சிருக்கலாம். ஆனால் ஞானஸ்நானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பவுல் வந்து இந்த 3 வசனத்திலே எல்லாத்தையுமே அடக்கிடுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது பவுலுக்கு முன்னாடி ஞானஸ்நானம் பற்றின புரிதல்கள் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது,
யோவான் வந்து ஒரு கான்செப்ட்ல வந்து ஞானஸ்நானம் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ யோவானுடைய டீச்சிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஜனங்களை வந்து ஆயத்தம் பண்ற மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறார். அண்ட் அதே நேரத்தில் அவருடைய வேலை என்னவா இருந்தது அப்படின்னா, மேசியாவை வந்து வெளிப்படுத்துகிற விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் அதே நேரத்தில் மேசியாவினுடைய வருகை வந்து ரொம்ப சமீபமாக இருக்கு, இதுதான் இப்படி தான் பேசிட்டே வரார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் யோவான் வந்து. அண்ட் அதே நேரத்தில் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா ஜனங்களுடைய அந்த ஒரு இருதய நிலை இருக்கு இல்லையா, அந்த மென்டாலிட்டி, அது வந்து நம்ம எப்போதுமே வந்து ரெடியாக வச்சுக்கணும். இப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரீச்சிங்ஸை தான் யார் கொடுத்துட்டு வரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யோவான் கொடுத்துட்டு வராரு. அப்போ என்ன ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, யோவான் வந்து பவுல் சொல்லியிருக்க மாதிரி இந்த வசனத்தில் இருக்கிற மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் கொடுக்குற விஷயத்த செஞ்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நிறைய இடத்துல நம்ம வசனங்களே பார்த்துருக்கோம், அப்படி கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்னதான் எதுக்கு தான் எப்படிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் தான் யோவான் வந்து சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்ட ஒரு ஞானஸ்நானத்தை தான் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த யூதர்கள் எல்லாருமே எதற்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவங்களுக்குன்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும் அவங்க மேசியாவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னா பண்ணிக்கல. அப்போ ஏன் பண்ணிக்கல அப்படின்னா அதை வந்து ரொம்ப கிளியராக நம்முடைய மூத்த சகோதரர் வந்து விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, John's preaching to the Jews for repentance and remission of sins, the preaching of the apostles at Pentecost to the Jews to believe, and he baptized for remission of their sins and to call upon the name of the Lord, washing away their sins. அப்போ என்னதான் நம்முடைய மூத்த சகோதரர் வந்து சொல்ல வரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு பேப்டிசம் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ யோவான் என்னதான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே போன்றவர்களோடு அந்த ஒருமனப்படுவதற்காக மனம் திரும்புதலுக்கான ஒரு ஞானஸ்நானம் வந்து கொடுக்குறார். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவானுடைய ஞானஸ்நானமே எதை தான் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்பன்டன்ஸ், பாவ மன்னிப்புலேருந்து மீட்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் மனம் திரும்புதல் இல்லைங்களா. ஸோ இந்த ரெண்டு விஷயங்களும் இருக்கும், ரெமிஷன். அண்ட் அதே நேரத்தில் கடைசியில் போட்டிருக்கு பாருங்க, வாஷிங் அவே தேர் சின்ஸ், பாவத்தை கழுவக்கூடிய ஒரு ஞானஸ்நானமாக இருக்கும். யார் கொடுத்தது? யோவான் கொடுத்த அந்த ஒரு ஞானஸ்நானம். அப்போ அவர் என்ன கொடுக்கலன்னு சொல்லி பார்த்தோம், கிறிஸ்துவுக்களான ஒரு ஞானஸ்நானத்தை அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது யாருக்கு தான் இது வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புறஜாதிகளுக்கு இது அடங்குமா இந்த லா வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த நியாயப்பிரமாண கட்டளைகளுக்குள்ள வந்த இந்த முறைமை வந்து யாருக்கு தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு மட்டும்தான் அடங்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் வந்து கிளியரா எழுதுறார். அப்ப யார் வந்து மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் தரப்படலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படலை. ஏன்? இந்த மோசேக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் யாருக்கு தான் அடங்குது அப்படின்னா யூதர்களுக்கு தான் அடங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் போட்டிருக்கு, அப்ளிகபிள் டு ஜூஸ் ஒன்லி, யூதர்களுக்கு மட்டும்தான் இது அடங்கும், நெவர் அப்ளிகபிள் டு ஜென்டைல்ஸ், புறஜாதிகளுக்கு இது அடங்காது. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியராக போட்டிருக்கு. ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பின்னாடி வாசிக்கலாம். அப்போது என்ன நம்ம மீன் பண்ண வரோம் இந்த இடத்துல அப்படின்னா, பவுல் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம வாசிக்கலாம், பின்னாடி நம்ம வசனம் வருது. அப்போது இந்த முதற் பலனாகிய இந்த ஒரு விஷயம் வந்து பிசைந்த மா வந்து முழுவதும் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோமரில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பவுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்ன சொல்லுவார், வேறானது பரிசுத்தமாக இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை பேசுவார். அந்த இடத்துல பேசிட்டு அடுத்தது கண்டினியூ பண்ணி பவுல் பேசுவார். என்ன பேசுவார் அப்படின்னா, சில கிளைகள் முறிந்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம். இது வந்து ரோமர்ல வரும். அதை தான் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கு. ரோமர் 11:16 முதல் 21. அப்படின்னா என்ன விஷயங்கிறத நான் கிளியராக சொல்லிடுறேன். நீங்கள் இதை படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, விளக்கங்கள் நான் கொடுத்துட்றேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஞானஸ்நானம் முன்னாடி இருக்காது. ஆக்சுவலி யோவானுடைய ஞானஸ்நானம் எப்படி இருக்கும்னா, மனம் திரும்புதல் மற்றும் பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானம் இருக்கும் அங்கே.
அப்படி இருக்கும் பொழுது அநேக பேருக்கு வந்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டே வருவாங்க. அப்போ நிறைய பேர் சீஷர்களாக கன்வெர்ட் ஆவாங்க. ஆனாலும் என்ன விஷயம் அங்கே ரொம்ப கிளியராக பண்ணுறாங்கன்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்தை வந்து கொடுக்கல. நம்ம கோர் வேர்ஸில் வந்து பார்த்தோம் இல்லையா, ரோமர் 6:3-5 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படிங்கிற அந்த விஷயம் அப்போ அப்ளிகபிள் ஆகலை. அதை எப்படி நம்முடைய மூத்த சகோதரர் வந்து இந்த வசனத்தோட ஒப்பிட்டு கிளியராக எழுதுறாரு அப்படின்னா, இந்த ஒலிவ மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கும். அந்த வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமினுடைய அந்த ஒரு வாக்கு தத்தம் தான் அந்த ஒலிவ மரத்தினுடைய வேர் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ரோமரில் பவுல் எழுதியிருப்பார். அப்போ அதோட விளக்கத்தை தான் நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் கொடுப்பார். என்ன அப்படின்னா, ஆபிரகாமினுடைய வாக்கு தத்தம் மரத்தினுடைய வேர் அப்படின்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் யாரை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் குறிக்கும். அதை தான் இங்கே இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. John did not baptize his believers into Christ, but merely unto repentance and bringing them back to condition of harmony with Moses. மோசே போன்றவர்களோடு ஒருமனப்படுவதற்காக மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை தான் யார் கொடுத்து வந்தார்? யோவான் கொடுத்துட்டு வந்தார். இதை பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னா, மோசே மூலமாக நியாயப்பிரமாண கட்டளைகள் கொடுக்கப்பட்டதா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வனாந்திர பிரயாணம் பட்டு வரும்பொழுது எங்கேருந்து கிளம்பி வருவாங்க? எகிப்துலேருந்து புறப்பட்டு வருவாங்க. எகிப்தை விட்டுட்டு இஸ்ரேல் மக்கள் வருவாங்க. வந்து அவங்க அந்த செங்கடலை பிளக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிற்பாங்க. அப்போ மோசே என்ன பண்ணுவார்? செங்கடலை வந்து பிளப்பார் இல்லைங்களா? பிளந்ததுக்கப்புறம் அவங்க உள்ளே நடந்து போவாங்க. வசனங்களே நம்ம வாசிச்சிருக்கோம் நிறைய இடத்துல. அவங்க எதுக்குள்ள ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னா, தண்ணீர்களுக்குள்ளும் மேகத்துக்குள்ளும் யார் ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு இருக்கும் வசனம். இஸ்ரேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு இருக்கும். அதனால தான் என்ன பண்ண முடியல அவங்களால அப்படின்னா, அந்த ஒரு கோட்பாடுலேருந்து இஸ்ரேல் ஜனங்களாலையும் யூதர்களாலையும் வெளியே வர முடியல. ஏன்? அந்த வழிமுறைகள் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. வசனமே எப்படி தான் சொல்லுது அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்வோன்ட்டு தப்பிக்கிறதுக்காக மோசே ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியும், ஆக்சுவலி தேவன் மோசே மூலமாக அவங்கள தப்பு வைக்கிறார் இல்லைங்களா? ஸோ தேவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா அவங்க எல்லாருமே செத்துருப்பாங்க அங்கேயே. ஆனால் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குது. எப்படி அப்படின்னா, தண்ணீர்களுக்கு வழியாகவும் மேகங்களுக்கு வழியாகவும் ஞானஸ்நானம் பெறாங்க. அவங்க அப்படியே கடந்து வராங்க. ஆனால் வரவங்க அப்படியே காலப்போக்கில் வந்து கடைசியில் மேசியா வரும் பொழுது அவரை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றுக்கல. அதை தான் ரோமர் 11:16-21 என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, they would not need ingrafting into Christ, for Christ would to them take place of Moses, who for the time merely typified Christ. Let it be remembered too, that is called John baptism, and said to be unto repentance and remission of sins and washing away of sin, was not acceptable to any except Jews, because Gentiles not being baptized into Moses. அப்போ என்ன சொல்ல வரார் இந்த ஒரு பேராகிராஃபில்? இந்த இங்கிலீஷில் போட்டிருக்கிறத தமிழில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படியே. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, அவங்க மோசேக்குள்ளான ஞானஸ்நானத்தில் தான் ரொம்ப கிளியராக இருந்தாங்க. அப்போது அந்த ஆபிரகாமினுடைய அந்த வாக்கு தத்தம் தான் அந்த ஒலிவ மரத்தினுடைய வேர் அப்படின்னா, அந்த கிளைகள் யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது அப்படிங்கிறாரு. அதை தான் வசனத்தில் தமிழில் ரொம்ப கிளியராக போட்டிருப்பார். வாசிச்சிடலாம். ரோமர் 11:16-21. ரோமர் 11:16-21. மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க, காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். இப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அப்படியே தொடர்ந்து வாசிச்சிடலாம், இதை முடிச்சிடலாம் 21 வசனங்கள் வரைக்கும். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. அப்போ
என்ன மீன் பண்றார் இங்கே பவுல் வந்து அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேருந்து விட்டு வராங்க இல்லைங்களா? வரதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அவங்க உயிரை காத்து கொள்றதுக்கு செங்கடலை தாண்டி வராங்க. அதை தான் வசனம் எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, அவர்கள் தண்ணீர்கள் மூலமாகவும் மேகங்களுக்கு உள்ளாகவும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு இருக்கும். வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதை தான் எப்படின்னு பார்க்குறோம், மோசேக்குள்ளான ஒரு ஞானஸ்நானமாக கன்சிடர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இஸ்ரேல் எகிப்தை விட்டு வரது அப்படிங்கிற விஷயம், நிழலான இஸ்ரேல் வந்து எகிப்தாகிய அந்த உலகத்தை விட்டு வர்றதுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே ஞானஸ்நானம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மோசேக்குள்ளாக ஒரு தண்ணீர்களுக்குள்ளாக எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம் தான் ஞானஸ்நானம்னு நினச்சிக்காதீங்க. எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்தை விட்டு அந்த வனாந்தரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரயாணத்தில் செங்கடலை தாண்டும் பொழுது தண்ணீர்கள் மூலமாகவும் மேகங்களுக்குள்ளாகவும் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க இல்லைங்களா? மோசே எப்படி எடுத்துகிட்டு வராரோ அதே போலவே அது சிம்பலைஸ் பண்ணி தான் நம்மளுடைய பேப்டிசமும் இருக்குது, கான்செப்டும் இருக்குது. எப்படின்னா, நிழலான இஸ்ரேல் இல்லைங்களா, நிஜமான இஸ்ரேல் வந்து எகிப்தை விட்டு வராங்க. நிழலான இஸ்ரேல் எதை விட்டு வரோம்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, உலகத்தை விட்டு வரோம். அப்படி உலகத்தை விட்டு வரும் பொழுது நம்ம மோசேக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளே நம்ம போகிறோமா நம்முடைய காப்பாற்றிக்க? அவங்க என்ன பண்ணாங்க? பார்வோன்ட்டு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு அந்த செங்கடலுக்குள்ளே பிரயாணப்பட்டு போகிறாங்க இல்லைங்களா? ஸோ நம்ம எப்படி தான் போகணும் அப்படின்னா, நம்ம மோசேக்குள்ளான ஞானஸ்நானம் அவங்களுக்கு இருந்தது, நமக்கு இல்லை. ஏன்னா அது யூதர்களுடைய விஷயங்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதுனால. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்ம கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் வந்து பவுல் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதான் ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ இதில் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும், Gentiles who believed in Christ must therefore be inducted into his house of sons in a different manner. As the apostle explains, we are the wild olive branches, by nature children of wrath, strangers, aliens, foreigners from the commonwealth of Israel. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கிளைகள் முறிக்கப்பட்டாச்சு, இஸ்ரேலுடைய கிளைகள் முறிக்கப்பட்டாச்சு, அந்த ஒலிவ மரத்தினுடைய கிளைகள் முறிக்கப்பட்டாச்சு. சாய்ஸ் இப்போ யாருக்கு போயிடுச்சு? முன்னாடி அவருடைய மக்களுக்கு மட்டும், அவருடைய சொந்த ஜனத்துக்கு மட்டும் இருந்த வாய்ப்பு யாருக்கும் போயிடுச்சு, இப்போ மற்றவங்களுக்கும் போயாச்சு. அப்போ நீ அதை தான் அந்த வசனத்தில் ரொம்ப கிளியராக சொல்லுவார். எப்படி அந்த வசனத்தை போட்டிருக்காருன்னா, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்ததாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவேயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. யாராவது மேசியாவை விசுவாசிச்சாங்களா? அவங்க இல்லை. அப்போ ஏன் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்குறார், இந்த அழைப்பை நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா, அதுதான் நம்ம மோசேக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்தில் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம எதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்தில் இருக்கும். அப்போ என்னன்னா, நல்லது, அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நம்ம எது மூலமாக தான் நிற்கிறோம்? ஃபெய்த் மூலமாக தான் நிற்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம எப்படி இருக்கக்கூடாதான், மேட்டிமை சிந்தையாக இராமல் பயந்துரு. ரொம்ப கிளியராக எழுதுறார். சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையா இரு. அப்போ என்ன சொல்றார் ரொம்ப கிளியரா அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஸ்லாக்கியம் யார் கை மீறி வந்திருக்கு? அநேக பேருக்கு கிடைக்காம நம்முடைய கைகளில் வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எங்கேயாவது மேட்டிமை கொள்ளலாமா? இந்த வாய்ப்பு எவ்வளோ பேரை தாண்டி வந்திருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ ஆதியில் நம்ம வசனம் வாசித்தோம் இல்லைங்களா? என்ன வசனம் வாசித்தோம்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 5. அதில் இந்த ஒரு வசனம் தான், ஃபர்ஸ்ட் வசனத்தை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. நம்ம மோசேக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கலை. நம்முடைய ஞானஸ்நானம் எப்படிப்பட்டது? கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம். அப்போ இங்கே தான் சப்ஜெக்டே ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆகுது. அப்போது என்ன பாயிண்ட் சொல்ல வரோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப கிளியர். ஸோ
கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்னாலே நம்முடைய பேப்டிசமே எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மரணத்துக்குள்ளான ஒரு பேப்டிசமாக இருக்கணும். அப்போ என்ன மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழு சித்தத்தையும் தேவன் கிட்ட வந்து சரண்டர் பண்ணணும். இயேசு கிறிஸ்து பண்ணாரா? உம்முடைய சித்தம் செய்யவே நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் கடைசியில் எப்படி முடிக்கிறார்? எல்லாம் முடிந்தது, கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மெமோரியல் மெடிடேஷன்ஸில் நிறைய பார்த்துருப்போம். அப்போ நம்ம எதை தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த தனித்தன்மை, அந்த ஒரு பர்சனாலிட்டி, அந்த ஒரு கேரக்டர், இது அவ்வளோத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100% தேவனுக்குன்னு நம்ம சரண்டர் பண்ணணும். இதை தான் ரோமர் 6:3 முதல் வசனத்தில் படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ என்ன மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை நீங்கள் அறியாமல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாருன்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்க. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு பேப்டிசம்குள்ள நீங்கள் வந்திருக்கீங்கனாலே அவர் எப்படி அவரை சரண்டர் பண்ணாரோ 100% அது மாதிரி நீங்களும் உங்களை சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். அதே நேரத்தில் நியூ கிரியேஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு மாற்றங்கள் நமக்குள்ளே வந்து வரது அப்படிங்கிறது, இதை வந்து மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? நம்ம ஒருவேளை இந்த கிறிஸ்துக்குள்ளான மரணத்துக்குள்ளாக நம்ம பிரயாணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து அர்ப்பணிச்சிடுறோம். 100% அர்ப்பணிச்சுட்டு ஒரு வாழ்க்கை நம்ம ஓடுறோம்ல சத்தியத்துக்காக ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று. இந்த ஓட்டம் வந்து மற்றவங்களுக்கு புரியுமா அப்படின்னு சொல்லி நம்முடைய ரசல் பிரதர் கேட்குறாரு. அதுக்கு பதில் என்னவா தான் இருக்கும்? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாங்க? நம்மளை எப்படி இருக்காங்க பாருங்க, பொழைக்க தெரியாமல் இருக்காங்க இந்த காலத்தில் போய் அப்படிங்கிற ஒரு பார்வை தானே நம்ம மீது இருக்கும். ஆனால் நம்முடைய மூத்த சகோதரர் கிளியராக எழுதுறாரு, அப்படி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது? கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்ன தெரியாது, அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. சரி, அப்போ நமக்கு தெரியுமா? போக போக தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லை அப்படிங்களா? சார் நல்ல விஷயங்கள் தான், எல்லாருமே அப்படிதான் நம்மளுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் ஒருவேளை ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கான்செக்ரேட்டட் லைஃபுக்குள்ளே வரும் பொழுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருவாங்க. நான் எதுக்காக தான் சத்தியத்துக்குள்ளே வரேன், எதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிட்டு இந்த ரோமர் 6:3 அந்த வசனத்தை வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சுப்பாங்க. நான் கிறிஸ்துக்குள்ளான மரணத்துக்குள்ளே தான் ஞானஸ்நானம் எடுக்கிறேங்கிறத நான் தெரிஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபெய்த்தில் வருவாங்க உள்ளர. அப்போ இது வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இல்லைனா கூட நம்ம என்ன யோசிச்சுக்கணும்னா, நம்ம ஒன்றும் மோசேக்குள்ளான ஞானஸ்நானத்தில் இல்லை. முங்கி எந்திரிச்சு பாவத்தை கழுவி அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த பாவம் கழுவுதல்ங்கிற அந்த மைண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம பேப்டிசம் எடுத்துகிட்டு வரல. நம்ம போகிற அந்த ஒரு பாத்தை எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போது இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம், அவருடைய சித்தம் செய்ய தான் நம்ம வந்திருக்கோம். அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாரா இயேசு கிறிஸ்து? 3.5 வருஷம் இல்லைங்களா? அவருடைய காலப்பகுதியில் அவரோட அர்ப்பணிக்கப்பட்ட அந்த டைம் பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம். எவ்வளோ ஷார்ட் டைம் 3.5 வருஷங்கிறது? உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய அந்த பழைய எக்லிஷியாவுக்கு சென்னை எக்லிஷியான்னு ஃபார்ம் ஆச்சு, எத்தனை வருஷம் இருக்கும் ஃபார்ம் ஆகி? கரெக்டாக சொல்லுங்கள் கணக்கு தெரிஞ்சவங்க. ஃபஸ்ட்டு ரங்கராஜலு ஸ்ட்ரீட்டில் கூட்டிகிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? முதல் தெருவில் அங்கே கூடி எத்தனை வருஷம் இருக்கும்? ப்ராபபிளி ஞானஸ்நானம் எடுத்து இந்த எக்லிஷியா ஓப்பன் ஆன அந்த கொஞ்சம் பேருக்கு கரெக்டாக தெரியும். ஆனால் பதில் வர மாட்டேங்குது. நானும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன், ஏதாவது நம்பர் சொல்லுவீங்கன்னு. 2.5 வருஷம். சரி, அப்போ 2.5 வருஷத்தில் ஒருவேளை இந்த சென்னை எக்லிஷியா வந்ததுலேருந்து ஒரு மனமாற்றங்களுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிருந்தாலும் கிரைஸ்டோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது? ஒரு தோராயமாக சொல்லணும்னா இன்னொரு 1 இயரில் நம்மளுடைய கம்ப்ளீட் அந்த ஒரு கேரக்டரையும் அந்த தனித்தன்மையும் பர்சனாலிட்டியும் எல்லாத்தையும் ஹம்பிளாக சரண்டர் பண்ணிவிட்டு அந்த அவருடைய பாத்தை போய் சேர்கிற அளவுக்கு ஒரு ஓட்டத்தை நம்மளால் ஓட முடியுமா? இன்னும் ஒரு 1 இயர் தான் இருக்குது. 1 இயரில் எல்லாமே முடிய போகுது. அடுத்த மெமரியலுக்கே நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் அதுக்குள்ளே எப்படி முடியுமோ அப்படி உன் கேரக்டரை காட்டிடு அப்படின்னு தேவன் சொல்கிறார், ஒரு வாய்ப்பு தராருன்னா நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கும்? இதே மாதிரி அப்படியே டல்லாக இருக்குமா? ரொம்ப சோகமா அமைதியாக பேசுகிறத கேட்டுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இருக்குமா? இல்லை. கிரைஸ்ட் எங்கேயாவது ஸ்லோ டவுன் ஆனாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. நம்ம அந்த நினைவு கூறுதல் பாடங்கள்லே பார்த்தோம், அவ்வளோ சோர்வு, அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தும் எவ்வளோ பிரிஸ்காக ஓடினார் இல்லைங்களா?
ஸோ அதான் நம்ம அப்பப்போ கேட்டுக்கணும். டெய்லியும் நம்ம கிட்ட நம்மளை கேட்க வேண்டிய கேள்வியே, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறோமா? அந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்கும் பொழுதுதான் நமக்குள்ளேயே ஒரு பயம் வரும். ஓ, நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஜஸ்ட் ஒரு நேம் சேக் ஒரு பேப்டிசம் எடுத்துட்டு பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த யூதர்கள் போல நம்மளுடைய லைஃப் இருக்கா? அந்த மாதிரியான ஒரு பேப்டிசம்குள்ளே போயிட்டு நம்ம பாவங்களை கழுவிட்டோம் அப்படின்ற ஒரு சிந்தனைக்குள்ளே போயிட்டு இருக்கோமானா, இல்லை, நம்ம அந்த மாதிரி பேப்டிசம் எடுக்கல. நம்ம கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளே தான் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய ஓட்டம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போது என்னதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, அவருடைய மரணம் எப்படி தேவனுடைய பார்வைக்கு ரொம்ப கரெக்டான விஷயமா இருந்திருக்கும். அவர் அந்த கோர்ஸை முடிச்சு கம்ப்ளீட் பண்ணும் பொழுது ஸோ அப்படிதான் இருக்கும். அவருடைய பரிசுத்தவான்களுடைய மரணமும் அவருடைய பார்வைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது உலகத்தாரும் மரணிக்கிறாங்க, நாமளும் மரணிக்கிறோம். அப்போ நமக்கும் அவங்களுக்கும் என்னதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஆதாமினுடைய பாவத்தினால வந்த அந்த ஒரு சின் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மரணத்துக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணிச்சது ஆதாமினுடைய பாவத்துக்குள்ளாக வந்த மரணமா? ரொம்ப கிளியராக பார்த்தோம். என்னதான் இயேசு கிறிஸ்துனுடைய தாய் பாவத்தில் இருந்தவங்களா இருந்தாலும் அந்த வசனம் ரொம்ப கிளியராக இருக்கும். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் அவர் பாவத்தின் மூலமாக உண்டானவர் அல்ல, இல்லைங்களா? ஆனால் அவர் மரிக்கும் போது எப்படி தான் மடிக்கிறாரு? அப்போது அந்த இயேசு கிறிஸ்துனுடைய டெத்துங்கிற ஒரு விஷயம் எப்படின்னா, உலக மக்கள் மரிக்கிறாங்க இல்லையா அந்த ஆதாமினுடைய பாவத்துக்குள்ளாக, அந்த மாதிரியான ஒரு டெத்து கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் ஒரு தியாக பலி, ஒரு சாக்ரிஃபிஷியல் ஒரு டெத்துன்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம. அப்போது சபையும் எப்படி தான் மரிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதாமினுடைய பாவத்துக்குள்ளாக தான் சபையும் மரிக்குது. ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலியை விசுவாசிச்சு என்னைக்கு அவரை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ, அப்போது சபை எதில் மரிக்கிறது இல்லை, ஆதாமுடைய பாவத்தில் மரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம கிரைஸ்ட் அந்த அவரை பிலீவ் பண்ண அந்த அடுத்த செகண்டே நம்ம எதுக்குள்ளே போயிடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுறோம், இல்லைங்களா? நீதிமான் என்கிற நிலைமை. ஸோ அப்போ நம்ம நல்லா பார்க்கணும், ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய பாடங்களில் பார்த்துருப்போம், இல்லைங்களா? என்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய மரணத்துக்கு வேற அர்த்தம், இல்லைங்களா? ஆதாமுடைய பாவத்தினால மரிக்கிறோன்னு. ஆனால் என்னைக்கு அவரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவருடைய ஈடுபலியை விசுவாசிக்க ஆரம்பித்து உள்ளே வந்துடுறோமோ ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கலாம், நம்ம நீதிமானாக்கப்படுறோம் அந்த விசுவாசத்தினால அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய கிஃப்ட். உலக பிரகாரமான மக்கள் மரணிக்கிறாங்க, அவ்வளோதான். நம்மளுடைய வாழ்க்கை ஞானஸ்நானத்துக்கு உள்ளே வரும் பொழுது பழைய மனுஷனுக்கு ஒரு மரணம் இருக்கா நமக்கு? அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது? நீதிமான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்மளை கொடுக்குறாரா ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் மூலமாக? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அகெயின் ஒரு மரணத்துக்குள்ளாக நம்ம போகிறோம், இல்லைங்களா? எதுக்காக போகணும்? மகிமை அடையணும் நம்ம, இல்லைங்களா? ஸோ அப்போது நம்ம நீதிமானாக இருக்கிறோம், அதே நேரத்தில் நம்ம பலியின் ஜீவியத்தை கம்ப்ளீட்டாக பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் அந்த மரணத்துக்குள்ளே போகலாம். இதை தான் வசனத்தில் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ என்ன மரணம் அப்படின்னா, இந்த பழைய மனுஷனுக்கு மரிக்கிறோம், நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொசிஷனை வாங்கிக்கிறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து போல ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு அகெயின் ஒரு மரணத்துக்குள்ளே போகிறோம். எதுக்காகனா அகெயின் மகிமை அடைகிறதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பு எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ரோமர் 6:3 3வது வசனம் மட்டும்தான் நம்ம பார்த்தோம், இல்லைங்களா? 4வது வசனத்திலே பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதுறார். இதுதான் நம்முடைய ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன மாதிரியான ஒரு பேப்டிசம்குள்ள வந்திருக்கோம், என்ன மாதிரியான ஒரு விஷயத்துல நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத எழுதுறார். 5ஆம் வசனம் ரொம்ப அருமையா முடிப்பார். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். எவ்வளோ ஒரு மகிமையான விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்தானத்துக்குள்ள வரோமே அப்படின்னு யோசிக்கும் போது எந்த அளவுக்கு இது மோசேவினுடைய ஞானஸ்தானத்துக்குள்ள அப்படிங்கிற விஷயத்தை கம்பேர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஹையா இருக்குங்கிறத பார்க்கணும். இது ஜஸ்ட் இந்த கான்செக்ரேட் பண்ற விஷயங்கிறது இந்த பாவத்தை கழுவிட்டு அப்படியே நீதிமானா டைரக்டா உள்ள வர்றது இல்லை, அப்படி கிடையாது. அது யார் கொடுக்கல?
அதை யார் எடுக்கவும் சொல்லலை. பவுலும் அந்த ஞானஸ்நானத்தை நீங்கள் எடுங்கன்னு சொல்லலை. கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் அப்படின்னா அவர் எப்படி அந்த பலியின் ஜீவியம் செலுத்தி மரணத்துக்குள்ளே போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய ஓட்டத்தை முடித்தார், அது மாதிரி நாமளும் பலியின் ஜீவியம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ இதை பவுல் ரொம்ப அருமையாக விளக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, திஸ் மிஸ்ட்ரி ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் டு கிரைஸ்ட் இன் சாக்ரிஃபைஸ் இன் டெத் பேப்டிசம் நவ் அண்ட் ரிசல்ட்டிங் ரிலேஷன்ஷிப் அண்ட் யூனியன் வித் ஹிம் இன் த க்ளோரி தட் இஸ் டு ஃபாலோ. அப்போ என்ன அப்படின்னா, தற்காலிகத்தில் இருக்கிறது எல்லாமே ஒரு டெஸ்ட்டு தான். நம்ம இன்னும் ரொம்ப கிளியராக அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கவனிங்க ஒரு பாயிண்ட்டு. நம்முடைய அந்த டேபர்னாக்கல் ஷேடோஸ் அதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்க்கும் பொழுது ரசல் பிரதரே ஸ்டார்டிங்கில் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமானாக்கப்பட்ட அந்த நிலைமை அப்படின்னு சொல்லி எழுதிடுவார். முதல்ல ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த்லேயே நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு சொல்லி எழுதிடுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் போக போக அவருடைய ரைட்டிங்லேயே அவர் எப்படி திரும்ப எழுதியிருப்பார் கடைசியில், ஆஃப்டர் ஃபியூ டேஸ் அந்த ஒரு லைட் அதிகமாக கிடைக்க கிடைக்க ரசல் பிரதர் என்ன எழுதுருவார் அப்படின்னா, பலியில் நிலச்சிருக்கணும். ஜஸ்ட் அந்த பலி செலுத்த ஆரம்பித்தோடனே என்ன ஆகிட மாட்டாங்க, நீதிமான் ஆகிட மாட்டாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த்துங்கும் பொழுது ரசல் பிரதர் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவார் இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் லைட் கிடச்சி ரசல் பிரதரை எப்படி அந்த ரைட்டிங்ஸ் எழுதுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேபர்னாக்கல் ஷேடோஸை எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது இது நீதிமானாக்கப்பட்ட நிலைமை அப்படின்னா ரொம்ப அது ஒரு டைம் பீரியடுக்கு அதை நம்ம கண்டினியூஸாக அதை பண்ணணும். இட் இஸ் அ ப்ராசஸ் ஆக்சுவலி. ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தூக்கி என்ன பண்ணிட முடியாது, நீதிமான் அப்படிங்கிற அந்த ஒரு டேக்லைன் நமக்கு கொடுத்துட முடியாது. ஸோ பலியில் நிலச்சிருக்கணும் கடைசி வரைக்கும். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, தற்காலிகம் தான். நம்ம ஒரு ஜாபுக்கு சேர்றோம் அப்படின்னா ஒரு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும் இல்லைங்களா, முதல் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம். எதுக்கு அந்த 3 மாதம் 6 மாதம்? நம்மளுடைய டேலண்ட்டை காட்டுறதுக்கு, நம்மளுடைய சாக்ரிஃபைஸை காட்டுறதுக்கு. அதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜாப் பெர்மனண்ட்டாக இல்லையாங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. அப்படி தான் இந்த ஜஸ்டிஃபிகேஷனும் அப்படிங்கிறத நம்முடைய மூத்த சகோதரர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ எப்படின்னா, எடுத்தோடனே உங்களுக்கு வேலை கிடையாது, எடுத்தோடனே உங்களுக்கு என்ன ப்ரொபேஷன். ஆக்சுவலி எடுத்தோடனே நீங்கள் நீதிமான் ஆகிட முடியாது. அப்படி அது ஒரு ப்ராசஸ். முடிவு வரையும் நிலைச்சிருக்கணும். கண்டினியூஸாக நீங்கள் அந்த ப்ரொபேஷன் டைம் ஃபுல்லாக நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரீங்க அப்படின்னா அப்புறம் தான் என்ன ஆகும், வேலை பெர்மனண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்மளும் கிறிஸ்துக்குள்ளாக பெர்மனண்ட் ஆகணும் அப்படின்னா அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்ம எடுத்த ஞானஸ்நானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதை தான் வசனம் ரொம்ப கிளியராக சொல்லுது. அவருடைய மரணம், அவருடைய பலியில் நமக்கு பங்கு இருக்குது அப்படின்னா அவருடைய மகிமையிலையும் நமக்கு பங்கு இருக்குது. நம்ம அடிக்கடி பார்க்குற விஷயம் இதுதான். ஏன் அதை அடிக்கடி சொல்கிறோம்? பிரதர் சப்ஜெக்ட் எடுத்தாலே இந்த ஒரு பாயிண்ட் அடிக்கடி சொல்லிடுவார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் இல்லை, டெய்லியும் யோசிக்கணும். ஏன் இவ்வளோ கஷ்டம், இந்த இடுக்கமான வாசல் வழியாக ஏன் பிரவேசிக்கணும்? காரணம் இல்லாமையா? அவருடைய மரணத்திலையும் அவருடைய பலியிலையும் நமக்கு கொஞ்சம் பங்கு இருந்தாலே எப்படி கிடைக்கும், அவரோட மகிமை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா? இதை தான் வசனத்தில் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. இன்காம்ப்ரிஹென்சிபிள் டு த வேர்ல்டு. இது சத்தியத்துக்கு உள்ள வராதவங்க வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இந்த மகிமை புரியுமா அப்படின்னா புரியாது. சபை வகுப்பார் 1,44,000 பேர், அவருடைய மனவாட்டி, அவர் தலை, நாம் அவருடைய சரீரம், நாமெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ண போறோம், ராஜ்யம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா உலக பிரகாரமான மக்களுக்கு அது எப்படி இருக்குமான்னா இன்காம்ப்ரிஹென்சிபிள். அவங்களுக்கு புரியாதுன்னு சொல்லலை, அவங்களுக்கு புரிகிறது கொஞ்சம் கஷ்டம். இது உலகத்துக்கு இட் ஷுட் however be appreciated by Lord's faithful and is asseverated repeatedly in the scriptures. அப்படின்னா என்ன மீன் பண்றார் அப்படின்னா, சத்தியத்துக்குள்ளேயே வராதவங்களுக்கு இந்த மகிமை பற்றி ஒரு புரிதல் ஃபுல்லாக இருக்குமா? இந்த கிறிஸ்துக்குள்ளான ஞானஸ்நானம் இருக்கு இல்லையா, கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானத்துக்குள்ளே பலி செலுத்தி அவர் மாதிரி நடந்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அந்த சபை வகுப்பாரா போய் ஒரு மகிமை வாங்குறோம்ல, இந்த மகிமை வெளியில் இருக்கவங்களுக்கு புரியுமானா புரியாது. சரி, இது யாருக்கெல்லாம் புரியாது அப்படின்னா, ஒரே வீட்டில் இருக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், 2 பேர். ஹஸ்பண்டுடைய ஓட்டம் ஒரு மாதிரி இருக்கும், ஒய்ஃபினுடைய ஓட்டம் ஒரு மாதிரி இருக்கும். ஒய்ஃபினுடைய ஓட்டம் ஹஸ்பண்டுக்கு புரியுமா? ஹஸ்பண்ட் எப்படி இருக்கலாம்,
மேபி லெத்தார்ஜிக்காக இருக்கலாம். வெளியேந்து பார்க்கும்போது ஹஸ்பண்டுக்கு எப்படி தெரியும்? ஒய்ஃப் சும்மா ஏதாவது இது மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்பப்போ ஏதாவது அப்படின்னு தோணலாம் ஹஸ்பண்டுக்கு. ஆனால் யாருக்கு தான் அது புரியும்? கிறிஸ்துவுக்குள்ளான மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு புரியும். ஒரு சில வீடுகளில் எப்படி இருக்கும்? சகோதரர் வந்து ரொம்ப சீலாக ஓடிட்டு இருப்பார் ட்ரூத்தில், கூடயே இருக்க சகோதரிக்கு புரியாது அது. அதை தான் சொல்கிறார், உலக பிரகாரமான மக்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம். நீங்கள் யார் ஆக்சுவலி அவருடைய மரணத்துக்குள்ளாக நீங்கள் வந்து ஞானஸ்நானம் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. வெளியில் இருக்கவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் உள்ளே வந்துட்டு நம்மளையே எப்படி இருக்கக்கூடாது? ஏ குரூப் பி குரூப்னு 2 பேராக இருக்கக்கூடாது. அப்போ எப்படி இருக்கும்? ஏ குரூப் வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக ஒரு ஓட்டம் ஓடுறாங்கன்னா பி குரூப்பினுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. வாரத்தில் 5 நாள் கிளாஸ் தான் மெமோரியலுக்கு. எப்படி வர முடியும்? தாட் வருமா வராதா? ஸோ செப்பரேஷன் இங்கிருந்தே தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? சொல்லுவோமா? காலையில் ப்ரேயர் வைக்கலாம், ப்ரேயர் முடிஞ்சோன்னா என்ன பண்ணுறாங்க? பெரேன் வைக்கிறாங்க. இந்த தாட்ஸ்லாம் வருமா? வரும், நிச்சயம். யாருக்கு வரும் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கலை, அவருடைய மரணத்துக்குள்ளாக நான் ஞானஸ்நானத்துக்குள்ளே போகலைன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான உலக பிரகாரமான சிந்தனைகள்லாம் வரும். அதை தான் சொல்கிறார். அந்த உலக பிரகாரமான இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன புரியாதுன்னா, இட் இஸ் இன்காம்ப்ரிஹென்சிபிள். அப்படின்னா உலகத்துக்கு இந்த ஒரு மகிமையான வாய்ப்பு டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட், அவங்களுடைய பார்வைக்கு புரியாது. அப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? உலக பிரகாரமான மக்கள் போல, ஒரு சாதாரண நாமினல் கிறிஸ்டியன்ஸ் போல பேர் கிறிஸ்தவர்களா இருக்கோமா? இல்லை, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கைக்காக தான் பிரதர் நான் என்னுடைய ஓட்டத்தையே ஓடுறேன், 100% நான் அர்ப்பணிப்பேன், ஏன்னா நான் எடுத்த ஞானஸ்நானம் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம கிளியராக இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம எல்லாமே நிதானித்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரிகளே, அது எழுதும் போது ரசல் பிரதர் ரொம்ப கிளியராக எழுதுறாரு. அந்த பாயிண்ட் தான் 2-3 வசனங்கள் கூட கோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாசிக்க ரெடியாக இருங்க. இந்த வசனத்தில் கீழே இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹைலைட் பண்ணியிருக்க வசனங்கள் தான் 2 தீமோத்தி 2:12, ரோமர் 6:8, அப்புறம் 8:17 1 by 1 வாசிக்கலாம். அப்போ என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பட் ஹவெவர் பி அப்ரிஷியேட்டட் பை லார்ட்ஸ் ஃபெய்த்ஃபுல். அப்படின்னா வெளியில் இருக்கவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னைக்கு கான்செக்ரேட் பண்ணி அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டோமோ, நம்மள யாருக்குமே அது புரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதுறாரு. கிளியராக புரிஞ்சிருக்கணும் காலிங்கோடைய முக்கியம் என்ன, இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன. இந்த அழைப்பை கம்ப்ளீட்டாக ஓடி முடிச்சு பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி சரண்டர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய மகிமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் எழுதுறாரு. இஃப் வி சஃபர் வித் ஹிம் we shall reign with him. அப்போ என்ன எழுதுறார்? அவரோட கூட பாடுகள் படுறோம் அப்படின்னா என்னவும் பண்ணுவோம், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். We are heirs of God and joint heirs with Jesus Christ, if so be that we suffer with him. அதை தான் பிராக்கெட்டில் போட்டிருக்காரு. If we experienced death baptism with him as his body members, that we may be also glorified together. ஒரே விஷயம்தான், அவரோட கூட பாடுகள் அனுபவிக்கிறோம்னா அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஒருவேளை நாம் அவரை மறுதலிக்கிறோம் அப்படின்னா, மறுதலிக்கிறதுனா என்ன, அவாய்ட்னா என்ன, அவருடைய வசனங்களை, அவருடைய வாழ்க்கை முறையை, தேவனுடைய வசனங்களை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, வசனத்தை அவாய்ட் பண்ணுறதுனா என்ன? வசனத்தின்படி வாழாதது. வசனம் என்ன? சத்தியம். சத்தியம் சொல்லி கொடுக்கும் இல்லையா, இது சரி இது தப்பு அப்படின்னு. சரி தப்பு எதுன்னு சொல்லும் பொழுது சரி என்ன தப்பு என்னன்னு காதில் கேட்டுட்டு நம்மளும் அப்படியே போயிடக்கூடாது அமைதியாக, நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றார், ஒருவேளை நம்ம மறுதலிக்கிறோம் அவரை அப்படின்னா, இஃப் வி டினை ஹிம் ஹீ வில் டினை அஸ். நாம் அவரை மறுதலிச்சோன்னா அவர் நம்மளை மறுதலிப்பார். அப்புறம் பிரயோஜனம் இருக்கா? வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மெமோரியலில் கை வச்சாலும் என்ன இல்லை, பிரயோஜனமே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு ஒரு அபரிவிதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார். இந்த அழைப்பு, இந்த ஓட்டத்தினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சு நம்ம ஓடணும். ஜஸ்ட் நேம் சேக் பேப்டிசம் எடுத்துட்டு இந்த தெளிச்சு விடுறாங்க தெரியுமா தண்ணியில். சில பேர் நினைப்பாங்க இந்த தெளிப்பு ஞானஸ்நானத்தை எடுக்கிறதுல ஒரு பிரயோஜனமே இல்லை, முங்கி எந்திரிக்கிற ஞானஸ்நானம் தான் பெட்டர்னு. முங்கியே எந்திரிச்சாலும் நம்ம எடுக்கிற ஞானஸ்நானம் எப்படிப்பட்ட ஞானஸ்நானமாக இருக்கணும்? கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஒரு ஞானஸ்நானமாக இருக்கணுங்கிறத பவுல் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறார். அதை தான் 2 தீமோத்தேயு 2:12 வாசிச்சிடலாம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம்.
நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ரொம்ப கிளியர். ரோமர் 6:8 என்ன சொல்லியிருக்கார்? அடுத்தது, அவரோடு கூட மரித்தால் அவரோடே கூட பிழைத்தும் இருப்போம் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கும். ரோமர் எடுத்துட்டீங்களா? ரோமர் 6:8. ரோமர் 6:8 ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஷியோரா சொல்றார். அவரோட கூட மரிக்கிறோம். அந்த ஒரு ஓட்டத்தை ஓடினா என்னவோ பண்ணியிருப்போம். அடுத்தது, அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. ரோமர் 8:17 முதல் 18 வரைக்கும் வாசிருங்க. 17 மட்டும் தான் ஸ்லைட்ல இருக்கு. 18 வரைக்கும் வாசிரு. ரோமர் 8:17 மற்றும் 18 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரொம்ப சிம்பிள். அதான் ரொம்ப கிளியரா முடிப்பார். இதுல அந்த 17 மட்டும்தான் வசனம் இருக்கு. ஆனா சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 18 படிக்கும் போது தான் அந்த வசனத்தினுடைய ஃபுல் மீனிங் நமக்கு புரியும் இல்லைங்களா? 18வது வசனம் மட்டும் திரும்பி வாசிங்க ஒரு முறை. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். இதை தான் நம்ம புரிஞ்சு ஓடணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை. இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல ஒரு ஓட்டம், இதெல்லாம் இயேசு கிறிஸ்து மாதிரியான ஒரு ஓட்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வாழ்க்கை முறையில் அவர் நடந்த அந்த ஒரு பாதையில் ஒரு கால் தூசிக்கு கூட சமானம் இல்லை. ஆனால் மகிமை மட்டும் நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம்? அவரோட மகிமை எதிர்பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இது கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவர் கஷ்டப்பட்டார்ல. அவருக்கு கிடைச்ச அதே பாடுகள் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா நம்ம பார்க்குறோம் கம்பேரிசனில் நம்மளாம் ஒன்றுமே இல்லை. நம்ம காணாமல் விசுவாசிக்கிறோம். கிரேஸ், ஒலிவ மரத்தில் கிளைகளில் ஒட்ட வைக்கப்பட்ட கிளைகள், சுவாப கிளைகள் விழுந்துருச்சு. ஆக்சுவலி நம்மளாம் ஒட்ட வைக்கப்பட்டவங்க. நமக்குள்ளே மேட்டிமை வரலாமா? ஒட்ட வச்சிட்டோமேனு அதை வெட்டி போட்டவர் எதையும் வெட்டி போடுவார். ஒட்ட வைக்கப்பட்ட நம்மளும் என்ன பண்ணிடுவார்? ஈஸியாக வெட்டிடுவார். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப கிளியராக நம்ம ஓட்டம் ரொம்ப கிளியராக இருக்கணும். உலக ஜனத்துக்கு இது புரியாது. அப்போ உலக ஜனத்துக்கு புரியாதுன்னா யாருக்கு புரியணும்? நமக்கு புரியணும். நமக்கு புரியணும்னா அடுத்து என்ன ஆகும்? முதல்ல சத்தியம் புரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சோடனே என்ன நடக்கும்? ஆச்சரியமாக இருக்கும். சத்தியம் கேட்கும் பொழுது பழசெல்லாம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி ஃப்ளாஷ்பேக் போய் பாருங்க. சத்தியம் புரிஞ்சுதா? புரிஞ்சோடனே ஆச்சரியமாக இருந்ததா இப்படி ஒரு சத்தியம் இருக்கான்னு? ஆச்சரியமானதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஈர்க்கப்படுவோம் இந்த சத்தியத்துக்குள்ளே. ஈர்க்கப்பட்டு உள்ளே வந்துடுவோமா? உள்ளே வந்திருக்கோமா? நிறைய பேர் இங்கே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்துக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு சந்தோஷம் மட்டும் பட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? அப்படியே வீட்டுக்கு போயிடக்கூடாது. அடுத்தது தான் பாயிண்டே ஆரம்பிக்குது. ஈர்க்கப்பட்டு சந்தோஷப்பட்டு உள்ளே வரீங்க இல்லையா? அர்ப்பணிப்பு எங்கே அப்படின்னு தான் பிதா கேட்பார். அர்ப்பணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன கிடைச்சிரும்? உடனே மகிமை கிடைச்சிருமா? அங்கே தான் போராட்டமே வரும். அப்போ போராட்டமும் படணும். ஏன்னா கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளான ஞானஸ்நானத்துக்குள்ள தான் நம்ம வந்திருக்கோம். அப்படி ஜஸ்ட் லைக் தட் எடுத்து கொடுத்துட மாட்டார் இல்லைங்களா? அப்போ அந்த போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு போராடுறோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பிதா என்ன பண்ணுவார்? பரிசுத்தாவின் பலனை கொண்டு சப்போர்ட் பண்ணுவார். நம்ம ஜென்யூனாக ஓடுறோம், நம்முடைய இன்டென்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது, நியாயமான ஒரு ஓட்டத்தை ஓடுறோம், எதுக்காக ஓடுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓடுறோம்னா பிதா அபரிவிதமாக நம்மளை சப்போர்ட் பண்ணுவார். பண்ணும் பொழுது கண்டிப்பாக நமக்கும் அந்த வெற்றி கிடைக்கும். அதுதான் வசனத்தில் பார்த்தோம். அவருடைய கூட பாடுகள் பட்டு அவரோட கூட ஆளுகையும் செய்யலாம். ஒருவேளை நம்ம அவரை மறுதலிக்கிறோம் அப்படின்னா அவரும் நம்மளை மறுதலிப்பார் அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கணும். அதை தான் ரோமர் 6:3 முதல் 5 திரும்பி ஒரே ஒரு டைம் வாசிக்கிறேன். இப்போ உங்களோட வசனம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கொஸ்டினாக தான் இருக்கு. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். மரணம் நடக்குது. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இதுதான் வசனம். இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய
ஞான ஸ்நானம். அப்போ நல்லா கிளியராக புரிஞ்சுக்கலாம். ஸோ உலகம் திங்க் பண்ணுற மாதிரி இந்த முங்கி எந்திரிக்கிறதோ, தெளிக்கிறதோ, ஒயிட் ட்ரெஸ் போடுறதோ, அது ஒரு கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனாக வைக்கிறதோ, இதெல்லாம் பேப்டிசம் இல்லை. கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக எடுக்கக்கூடிய விஷயம்தான் ஒரு பேப்டிசம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம பார்க்குற பார்வையும் இப்படி தான் இருக்கணும். நம்ம புரிஞ்சுக்கிட்டு கிளியராக கீழே வசனத்தில் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, இஃப் வி சஃபர் வித் ஹிம் வி ஷால் ரெயின் வித் ஹிம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மனதில் வச்சுட்டு நம்முடைய ஓட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கணும், பிதா டெய்லியும் நமக்கு கொடுக்குற வாய்ப்பையும் இந்த அழைப்பினுடைய முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுட்டு ஒரு உண்மையுள்ள, ஒரு அர்த்தமுள்ள, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு ஓட்டத்தை நாம் அனைவரும் ஓடி முடிக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவருக்கும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.